இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் என்பது ஏதோ ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. அதாவது குரான் வெறும் சாதாரணமாக சொல்லிட்டு போது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று. ஆனால் குரானில் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் பைபிள் முழுக்க முழுக்க சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரை எல்லா தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவையே காட்டுகின்றது. அந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அது மட்டுமல்லாமல் இந்த வாரம், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த வாரத்தை புனித வாரம் என்று அழைக்கிறார்கள். அதாவது இந்த வாரத்தில் தான் இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பாக, அதாவது சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக அநேக காரியங்களை செய்கிறார். குறிப்பா சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். அதாவது கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு வருகிறார். அதுவும் கூட இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம், என் ராஜா கழுதையின் மேல் ஏறி வருகிறார், அந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார், பிறகு பெத்தனியில் தங்கிவிடுகிறார், பிறகு பெத்தனிலிருந்து கடந்து செல்கிறார். அது மட்டுமல்லாமல் எருசலேமை பார்த்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்கிறார். இப்படிப்பட்டதான அடுக்கடுக்கான ஆதாரங்களும் அடுக்கடுக்கான சாட்சிகளும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திலும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு பிறகும், அதாவது அவருடைய உயிர்த்தெழுதலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குரான் வெறும் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று சொல்லிட்டு போகிறது. அதை குறித்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதற்கு முன்னாக என்ன நடந்துச்சு, அதுக்கு பின்னாக என்ன நடந்துச்சு, எந்த ஒரு ஆதாரமும் குரானில் சொல்லப்படவில்லை. குரான் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை மறைக்க பார்க்கிறது. அதோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து அநேக நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து உண்மையாக மரித்தார் என்று. குறிப்பாக ரோமர்கள், கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அநேக ஆதாரங்கள் இருக்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும். பரிசுத்த வேதாகமத்திலும் பரிசுத்த வேதாகமத்திற்கு வெளியேயும் சரித்திரத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் குரான் முழு பூசணிக்காவே மறைக்க பார்க்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தாரா? ஆம், இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.